வந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன், அப்புறம் வந்து சந்திரன், எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டு தாங்க. என்ன சொல்ல போகிறோம்னா என்னன்னா மனம் வந்து செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து என்னென்னா உங்கள் மனசை வந்து நீங்கள் சரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கடவுளே வழிபட வேணாம் அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு வந்து என்னென்னா மனம் வந்து என்னென்னா மனம்னாலே சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது. சந்திரன் வந்து என்னென்னா எப்பவுமே சூரியன்கிட்ட இருந்து தான் அந்த ஒளியை வாங்கி அந்த ஒளியை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கும். அதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட கான்செப்ட். சந்திரனும் மேனிஃபெஸ்டேஷனும் கிட்டத்தட்ட எல்லாமே ரிலேட்டடாக இன்டர்லிங்க்டு தான். அதில் இருக்கிற ஜோதிட கான்செப்ட்ஸையும் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸையும் அப்படின்றது தான் பார்க்கணும். நீங்கள் வந்து என்னென்னா மேனிஃபெஸ்டேஷன்ன்றது வந்து எப்படின்னா நிறைய பெரிய பெரிய வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச பிரபலங்கள் எல்லாமே மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லட்சியத்தை வந்து அவங்க அடைஞ்ச மாதிரியே இது பண்ணிக்கிறது, விஷுவலைசேஷன் பண்ணிக்கிறது. இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு மல்டி மில்லியனியர் ஆகணும், நான் வந்து ஒரு 1000 கோடி சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அது நடந்த மாதிரியே உங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு உங்களுடைய இலக்கை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க. ஒரு இலக்கை வந்து சொல்லும்போதே அது நடக்காது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது நடக்காத மாதிரியான இலக்கு. அப்போ உங்களுடைய இலக்கில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும், நான் இதுதான் ஆக போகிறேன் அப்படின்றது. அப்போ அந்த இலக்கு ரெடியான அப்புறமா அந்த இலக்குக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை விஷுவலைசேஷன் பண்ணிக்கணும். தினமே ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து என்னென்னா ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஆக போகிறேன் இந்த மாதிரி அப்போ வந்து உங்கள் மனசு வந்து அந்த எப்படி நீ ஆக அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். அப்போ எனக்கு இந்த வழி இருக்குல்ல, நான் ஒரு பைத்தான் கற்றுக்கிட்டேன்னா நான் நிறைய சம்பாதிக்கலாம், நான் வந்து இப்போது ஏஐ கற்றுக்கிட்டேன்னா நான் இதெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான வழியை வந்து அது வந்து சொல்லி கொடுத்துரும். இந்த விஷுவலைசேஷன் பண்ணப்புறமா அதுக்கப்புறம் அந்த முன்னேற்றங்களுக்கான பாதைகளில் நீங்கள் வந்து வெறும் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் ஸ்கேம் தான். ஓகேங்களா? நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அதுக்கான உழைப்புகளை போடும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வந்து என்னென்னா இந்த துறையில் இருக்கிற இவரை மாதிரி நான் ஆகணும், அதுதான் வந்து என்னுடைய அல்டிமேட் டார்கெட். அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போ சிஎம்ஆர் இருக்கிற நான் வந்து சினிமாவில் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும், என்ன வந்து நான் வந்து ஒரு ரஜினி அவரோட நிறைய படத்துலலாம் பாருங்களேன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரஜினிகாந்த் வந்து இருக்கும். ஏன்னா அவர் தான் நம்பர் 1, ரஜினி தான் நம்பர் 1 சினிமாவில். அப்போ வந்து அதை வந்து பண்ண அப்புறமா இவருமே அந்த பொசிஷனுக்கு ஆசைப்பட்டு அதுக்கான உழைப்பு போடும்போது ஒரு லெவலில் கண்டிப்பாக ரீச் அடையாது. அதே மாதிரி அரசியலில் வந்து நான் ஒரு எம்ஜிஆர் ஆகணும் அப்படின்றது வந்து அது சின்ன வயசுலேருந்து அரசியல் எம்ஜிஆர் ஆகணும் ஒரு 2.5 வருஷத்துலலாம் அது வந்து பாசிபிள்லாம் கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணங்கள் இருந்து அதுக்கான விஷயங்களுக்கு அதுக்கான அடித்தளங்கள் விதைகளை வந்து போட்டுட்டு வரும்போது அந்த விதை வந்து ஒரு நாள் பெருசாக வந்து விஸ்வரூபம் ஆகும். இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் பக்காவாக வந்து பண்ணுறவங்க வந்து என்னென்னா பெரிய ஆளாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள். அதுவும் இல்லாமல் வந்து என்னென்னா எப்போவுமே வந்து யூனிவர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து நன்றி சொல்லுங்கள். இப்போ வந்து எனக்கு கிடைக்க போகிற நன்மைகளுக்கும் கிடைச்ச நல்லதுக்கும் நான் வந்து நன்றி சொல்கிறேன். நிறைய பேர் பாருங்களேன் அப்படியே சோகமாக அப்படியே ஸ்டேட்டஸ் போடுறது, டிபி ரிமூவ் பண்ணுறாங்களாம். அவங்க வந்து அப்படியே உலகத்திலே நான் தான் கஷ்டப்படுற மாதிரி எமோஜிஸ் யூஸ் பண்ணுறதுலாம் பாருங்களேன். அப்படியே ஒரு மாதிரி அந்த எமோஜிஸ் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கெல்லாம் கடுப்பாக இருக்கும். என்னடா இப்போ அந்த மாதிரி பீப்புளை வந்து யாருமே லைக்கும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னா ரொம்ப ஹாப்பியாக உங்கள் மைண்டை வச்சுக்கோங்க, பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்படி நான் ஆகணும்னு சொல்லும்போது அது வந்து நடக்கும். ஏஆர் ரஹ்மானோட ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து என்ன சொன்னால் நம்ம மைண்டை வந்து அப்படியே நல்லதில் செலுத்தினா அது அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னா. அதே மாதிரி நீ பெரிய ஆள், நீ இந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிடுவ அப்படின்னு சொன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவ. இதுவே வந்து இருளில் செலுத்தினா அந்த மாதிரியே போவோம் அப்படின்றதையும் வந்து அவர் சொல்லியிருப்பார். அதான் உண்மை. நீங்கள் வந்து உங்கள் மைண்டை எதில் செலுத்துறீங்க, ஓகேங்களா? எண்ணிக்கை எப்போவுமே வாழ்க்கை தீர்மானிக்காது, எண்ணங்கள் தான் தீர்மானிக்கும், ஓகேங்களா? அதுதான் வந்து உங்களோட எண்ணங்கள் வந்து பவர்ஃபுல்லாக போக 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 அந்த மேனிஃபெஸ்டேஷன் பக்காவாக ஒர்க் ஆகி லேட் ஆகலாம் ப்ராசஸ். அதாவது வந்து என்னென்னா இட்ஸ் அ ப்ராசஸ், ரைட்? ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் வந்து என்னென்னா லேட் ஆகுமே தவிர பட் வந்து
ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். நீங்கள் கரெக்டான எஃபர்ட்ஸ் போட்டு கரெக்டான இது பண்ணிங்கன்னா. அந்த சந்திரனை வந்து சுயவழி கிடையாது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வாழ்க்கையில் வந்து என்னென்னா அஜித்குமார் இருக்கார்ல, தல அஜித்குமார், அவர் சின்ன வயசுலலாம் வந்து என்னென்னா வாழ்க்கையில் வெற்றி அடையர்களோட வரலாறை வந்து அதிகமாக படிப்பார். ஓகேங்களா? அது வந்து என்னென்னா அப்போ வந்து என்னென்னா அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து என்னென்னா ஓகே அப்போ வெற்றியை நோக்கி அவர் வாழ்க்கையை வந்து அவர் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு சின்ன வயசுலேயே. நீங்கள் என்ன தான் எஜுகேஷன் படிக்கலனாலும் சரி, எது படிக்கலனாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது அறிவை வந்து கிராஸ் பண்ணிக்கணும்னா பாசிட்டிவ் ஆரை வந்து கிராஸ் பண்ணிக்கணும். யார் யாரெல்லாம் லைஃப்பில் சக்ஸஸ் அடைஞ்சாங்களோ அவங்க பாதையில் அப்படியே போயிட்டா நம்ம சக்ஸஸ் இல்லை. ஆனால் அவங்களாம் என்னென்ன பண்ணாங்க, அது பண்ணாங்கன்னா அதுக்கடுத்து உங்களுடைய மனசு வந்து அதை தேட ஆரம்பிச்சிடும். ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும், அது பண்ணால் இது கிளிக் ஆகும், இது பண்ணால் அது கிளிக் ஆகும் அப்படின்றதில் எஃபர்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. புக்கில் யூடியூப்பில் வந்து சீக்ரெட்டுன்னு ஒரு வீடியோ இருக்கும், நீங்கள் நெட்டில் டைப் பண்ணிங்க. அது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணுறாங்க எல்லாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. இந்த சீக்ரெட்டை அப்படின்ற இது அதை வந்து பாருங்கள். மறக்காமல் வந்து என்னென்னா இதில் வந்து ஜாதகம் எப்படி இன்டர்லிங்க் ஆகுது அப்படின்னா, சந்திரன் வந்து நம்ம வந்து என்னென்னா சந்திரன் வந்து மனோகாரகன் வந்து சொல்லுவாங்க. சந்திரனை வந்து அச்சீவ் பக்காவாக வச்சுக்கிட்டாலே ஒரு ஆள் வந்து தைரியமாக இருப்பார். இப்போ சந்திரன் வந்து யார் யார் உடலாக இணைஞ்சால் என்ன மாதிரியான பலன்கள் வந்து நான் சொல்கிறேன். சந்திரன் வந்து ஒரு சூரியனோட இணைஞ்சு கண்டிப்பாக ஒரு கோவக்காரராக இருப்பார். அதே நேரத்தில் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். அப்படியே வேக வேகமாக இதை எடுத்து அதை எடுத்து சல்லுன்னு போயிட்டு அப்படி பண்ணணும், கரெக்டாக இருந்தால் பரோட்டா அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருந்துக்கோ அப்படின்னு வரல. அந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் சந்திரன் ப்ளஸ் சூரியன். சந்திரனோட ஒரு புதன் சேருதுன்னு வச்சோங்களேன், அவங்களுடைய மனசு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. எப்போவுமே வந்து என்னென்னா அதுக்கடுத்து இதை விஷயம் செய்யணும், அந்த வித்தை தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. சாதுரியம் சாமர்த்தியம் அப்படின்வாங்கள்ல, அதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ சந்திரனோட ஒரு குரு சேருனா ஒரு பக்கா ஜென்டில்மேன், ஒரு கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னென்னா ஒரு பக்கா ஜென்யூன் ஜென்டில்மேன் பர்சனாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா? இதுவே சந்திரனோட சுக்கிரன் சேர்ந்துன்னா லக்ஸரியஸான லைஃப்பையும் லக்ஸரியஸான வாழ்க்கையும் இருப்பாங்க. ரொம்ப ரொமான்டிக் பர்சன்ஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சந்திரனோட சனி. இது வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன்னு சொல்ல முடியாது, அது ரொம்ப முக்கியமான காம்பினேஷன் சொல்லுவேன். இது வந்து புனர்புதோஷன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் தாமதம் எடுத்து செய்வாங்க, ஆனால் கரெக்டாக செய்வாங்க. ரொம்ப லேட்டு ப்ராக்ரஸ் தான் போவோம், பட்டு பக்காவாக செய்வாங்க. இப்போ சந்திரனோட ராகு, இது வந்து பாசிட்டிவாகவும் ஒரு காம்பினேஷன் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. சந்திரன் ப்ளஸ் ராகு காம்பினேஷன்ஸில் நீங்கள் வந்து டைரக்டர் சங்கரோட ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்கிரிப்டில் அவர் பாருங்கள், இந்த கதையை அவ்வளோ பிரம்மாண்டமாக, ராகுனாலே பிரம்மாண்டம். ஓகேங்களா? அதுதான் வந்து சந்திரன் ப்ளஸ் ராகு. அதே மாதிரி நெகட்டிவாகவும் போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஆளுங்க வந்து என்னென்னா ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மைண்டு தோணிக்கிட்டே இருக்கும். நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா சூசைட் வரைக்கும் கொடுப்போம். அப்போ அந்த ராகு வந்து பாசிட்டிவிட்டியாக பண்ணிக்கணும். ஓகேங்களா? சந்திரன் ப்ளஸ் கேது இருந்து அவங்களுக்கு வந்து நான் எப்போவும் ஆன்மீக சிந்தனைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சந்திரன் கேது இருக்கிறவங்க உங்களுடைய சந்திரன் மேலே எந்த கிரகம் என்னைக்கு போகுதோ, அதாவது இன்றைக்கி வந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசி வந்து சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் வந்து இன்றைக்கி சிம்ம ராசி கடக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி ரொம்ப கோபமாக இருப்பீங்க. இதெல்லாம் கிரகத்தை வச்சு இன்டர்லிங்க் பண்ணிக்கலாம். அன்றைக்கி அவர் எப்படி இருப்பார், உங்கள் பாஸோ யாராவது இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ராசி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கோயில் லீவ் கேட்டால் கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னா, சந்திரன் இவருக்கு சிம்ம ராசியில் இன்றைக்கி செவ்வாய் கடக்கிறாரு, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு கேட்போம், இங்கிட்டு வேணாம் அங்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரியே அதெல்லாம் ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதாவது உங்களுடைய சந்திரனை வந்து எந்த கிரகம் கிடக்குதோ அன்றைக்கி அந்த மென்டாலிட்டி, ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். உண்மையாக சொல்லணும்னா மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. எப்போவுமே நல்ல விஷயங்கள் நல்ல இதுவே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி. இந்த டான் படத்தில் கூட சொல்லுவாங்க என்னென்னா, நீ ஏன் தோத்தவனை வந்து எக்ஸாம்பிளாக காட்டுற, நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுவான். ஓகேங்களா? அதுதான் வந்து என்னன்னா பாசிட்டிவிட்டி. நம்ம வந்து எப்போவுமே வந்து தோல்வி அடைந்தவர்கள் அது பற்றியே நெகட்டிவாக சிந்திச்சுட்டே இருந்தோம்னா நெகட்டிவாக தான் போகும். பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து வெற்றி விடணும். இன்னும் ரொம்ப சூப்பராக சொல்லணும்னா நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். ஜாதகம் எதுவும் பார்க்கணுன்னா நம்ம 6383866221 நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பிங்க் பண்ணுங்கள் சார். நிறைய பேர் கமெண்ட்டில் பிங்க் பண்ணிட்டு போயிடுறீங்க. வாட்ஸ்அப் வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை கூட இது மாற்றம் கருவியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? பக்காவாக ஜாதகம் பார்த்து சொல்லுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.